ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை கடையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை இது மாதிரி நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டம்ளர் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவு துவரம்பருப்பு நான் நல்லா களைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் இந்த துவரம்பருப்பை நம்ம அப்படியே சேர்த்துடலாம். துவரம்பருப்பை இது போல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே ஒரு 10 பூண்டு பல் உரித்து சேர்த்துக்கலாம். துவரம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பருப்பு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. கீரை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துட்டு தான் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள், நான் கீரையும் பருப்பும் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு குழஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம மத்து வச்சு கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கணும். கீரை வந்ததுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கரண்டி வச்சு கூட கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். மத்து வச்சு நம்ம கரைச்சி விட்டோன்னா நல்லாவே கடைஞ்சி வந்துடும் கீரை. இப்போ கீரையை தாளித்து விட்டுக்கலாம். கீரை தாளிக்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லா ஹீட்டானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். கீரையில் சேர்த்துட்டு லைட்டாக 2 கொதி கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டான முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.